அன்பானவர்களே, மோடி சொன்ன பொய்கள் பாகம் 2. போர் நினைவு சின்னம் குறித்து என்ன சொன்னார் அப்படின்னா, போர் நினைவு சின்னங்கள் இல்லாமல் எந்த ஒரு நாடும் உலகத்திலேயே கிடையாது. இந்தியாவில் பல போர்களில் பங்கெடுத்த வீரர்கள் தன் உயிரையும் இழந்திருக்காங்க. அவங்களுக்கான எந்த விதமான போர் நினைவு சின்னத்தை கூட காங்கிரஸ் அரசு ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னார். இந்திய பாதுகாப்பு படையை கௌரவிக்கும் வகையில் புதுடெல்லியில் இந்தியா கேட்டுக்கு அருகில் இந்திய அரசின் போர் நினைவு சின்னம் நேஷனல் வார் மெமோரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது போக சென்னை காமராஜர் சாலையிலையும் ஒரு போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கூட தெரியாமல் மங்குனியா தான் அந்த நேரத்தில் குஜராத்துடைய முதல்வராக இருந்திருக்காரு பொய்யர் மோடி. அடுத்ததாக, உள்நாட்டு தொழில்நுட்பம் வளர வேண்டும்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கேயே தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு 9 பிப்ரவரி 2014 அன்னைக்கு மெட்ராஸில் உள்ள SRM பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குஜராத் முதல்வராக இருந்தப்ப மோடி பேசினார். அதுக்கப்புறம் இந்திய பிரதமர் ஆனதுக்கப்புறம் 2023 ஜனவரியில் மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் நடந்த 17வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வச்சு பேசுகிறப்ப உலகம் முழுவதையும் சொந்த நாடாக எண்ணி இந்தியர்கள் கருதுகிறாங்க. உலக வரைபடத்தில் கோடிக்கணக்கான வெளிநாடு வாழ் இந்தியர்களை காணும்போது ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்துது. ஒவ்வொரு வெளிநாடு வாழ் இந்தியரையும் இந்தியாவின் தேசிய தூதர் அப்படின்னு அழைக்கிறேன்னு சொன்னார். சொந்த நாட்டில் வேலை கொடுக்க முடியலன்னா அப்புறம் வெளிநாட்டுக்கு தானே போக முடியும். வெளிநாட்டுக்கு போவாதுன்னு சொல்லாமல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறத பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு பொய்யர் ஆகிட்டார் மோடி. 27 ஜனவரி 2014 அன்னைக்கு மும்பையில் நடந்த லதா மங்கேஷ்கர் நிகழ்ச்சியில் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 2021 ஏப்ரல்லேருந்து ஜூன் காலகட்டத்தில் தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துகிட்டு இருக்கிறப்ப கொரோனா தடுப்பூசியை இந்திய மக்களுக்கு வழங்குறதுக்கு பதில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சார் மோடி. அதுக்கப்புறம் காசாவில் நடக்கக்கூடிய வாரிலையும் இந்தியாவுடைய ஆயுதங்களை கொடுத்து நாசக்கார இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ இந்த விஷயத்தில் மோடி பொய் சொல்லுங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக, குஜராத் கலவரம் சம்பந்தமாக 27 பிப்ரவரி 2002 அன்னைக்கு குஜராத் கோத்ராவில் 59 பேர் சபர்மதி ரயிலில் எரிக்கப்பட்டாங்க. அது சம்பந்தமாக கோத்ரா மாவட்ட கலெக்டர் இது ஒரு விபத்து, திட்டமிட்ட சதி அல்ல அப்படின்னு முதல்ல ஊடகங்களுக்கு சொன்னார். ஆனால் முதலமைச்சராக இருந்த மோடி அன்னைக்கு இரவே இந்த கொடிய சம்பவத்துக்கு பின்னால் ISI சதி இருக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கோத்ரா சம்பவத்துக்கு அப்புறம் குஜராத்தில் கலவரம் வெடிக்க வச்சது மோடி தான். அது போக 28 பிப்ரவரி 2002 அன்னைக்கு குல்பர்க் சொசைட்டியில் முன்னாள் காங்கிரஸ் MP ஜாஃபரியோடு சேர்ந்து 37 பேரை இந்துத்துவ கும்பல் படுகொலை செஞ்சிச்சு. இறப்பதற்கு முன்பு பாதுகாப்பு கேட்டு போலீஸுக்கும் முதலமைச்சர் மோடிக்கும் ஜாஃபரி ஃபோன் செஞ்சார். ஆனால் எந்த பதிலும் இல்லை, பாதுகாப்பும் கிடைக்கல. கணவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு ஜாஃபரியோட மனைவி அவங்க வழக்கு தொடுத்தாங்க. அதன் மூலமாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 8 வருஷம் கழிச்சு 2010 மோடி கிட்ட 71 கேள்விகள் கேட்டுச்சு. கோத்ரா சம்பவம் முன்கூட்டியே திட்டமிட்டது, பாகிஸ்தான் சதி அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு எதனா ஆதாரம் இருக்கான்னு கேட்டப்ப நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு பல்ட்டி அடிச்சாப்புல மோடி. அடுத்ததாக, காங்கிரஸோடைய பிரதமர் பதவிக்கு பொருத்தமாக பிரணாப் முகர்ஜி இருந்தார். அவரை பிரதமராக்காமல் மன்மோகன் சிங்கை பிரதமராக ஆக்குச்சு சோனியாவுடைய குடும்பம் ஆட்டி வைக்கும் பொம்மையாக தான் மன்மோகன் சிங் இருக்கார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய நைட் வாட்ச்மேனாக தான் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கார் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய கவுன்சில் கூட்டத்தில் டெல்லியில் 4 மார்ச் 2013 அன்னைக்கு சொன்னார். மன்மோகன் சிங் சோனியா காந்தியால் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக இருந்தாரோ இல்லையோ, ஆனால் மோடி RSS ஆட்டி வைக்கும் பொம்மையாக தான் செயல்படுறாரு. அதுபோக அதானி ஆட்டி வைக்கும் பிரதமராகவும் மாறினார். அதானி மீதான புகார்களுக்கு பிரதமர் மோடி எந்த பதிலும் சொல்லலை. அதானி ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு மோடி உத்தரவிடலை. மன்மோகன் சிங்கை நைட் வாட்ச்மேன்னு சொன்ன மோடி 2019 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தன்னை சவுக்கிதார் காவலாளி அப்படின்னு தான் பெயருக்கு முன்னால் போட்டுக்கிட்டாரு. கடைசியில் சவுக்கிதார் சோரி ஹேன்னு ஆகிப்போச்சு. அடுத்ததாக, மத்திய மாநில உறவுக்கான சர்க்காரிய கமிஷன் பரிந்துரைகளையும் மத்திய மாநில அரசுக்கு இடையேயான நிதிசார் உறவுகளையும் மேம்படுத்த புஞ்சி கமிஷன் அறிவிக்கப்பட்டுச்சு. அதை உடனே மன்மோகன் சிங் அரசு அமல்படுத்தணும்னு குஜராத்தில் இந்தூரில் நடந்த கருத்தரங்கத்தில் 4 மார்ச் 2012 குஜராத்துடைய முதல்வராக இருந்தப்ப மோடி பேசினார். ஆனால் 2017 மோடி பிரதமராக ஆனதுக்கப்புறம் சர்க்காரியா மற்றும் மதன் மோகன் புஞ்சி கமிஷன் பற்றி எதுவுமே பேசலை, அதன் பரிந்துரைகளையும் அமல்படுத்தலை. மேலும் வேறு என்னென்ன பொய்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.